என்டிஏ கூட்டணி சார்பாகவே திமுக அரசாங்கத்தின் மீது தொடர்ந்து இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் காலையிலேருந்து இந்த நொடி வரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரைம் நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டும் ஒரு பெண் குழந்தையினுடைய தகப்பனா சொல்றேன், எனக்கு இந்த சொசைட்டியை பார்த்தா பயமா இருக்கு. விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்ட அரசாங்கம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்திருக்கான்னு தெரியல. சோ இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய அரசாங்கத்திற்கு ஒத்துவதக்கூடிய ஒரு துறையாக காவல்துறை இருக்கும் பொழுது ஒரு பயம் எப்படி இருக்கும்னு கேட்கிறேன். ஒரு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் மது இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஆனா இங்க 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது கிடைக்காம இருக்கா? காலையில இத்தனை 12 மணிக்கு தான் டாஸ்மாக் திறக்கணும்னு சட்டம் இருக்குது. ஆனா 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு தான் மூடுறாங்களா? தமிழ்நாட்டுல சென்னையில எல்லா இடங்களிலும் மது தங்குத்தடை இல்லாம கிடைக்குது. இப்படியான ஒரு உணவை திமுகவினுடைய ஒரு அமைச்சரோ அல்லது கவுன்சிலர் வீட்டுக்குள்ளேயோ சாப்பிடுறது கிடையாது. இங்கு எந்த ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கும் இவங்களுடைய திமுகவை சேர்ந்த அதிகாரத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனுபவிப்பது கிடையாது. எந்த ஒரு லாக்அப் மரணத்திலும் திமுகவை சேர்ந்தவர்களுடைய குடும்பம் பாதிக்கப்படுவதில்லை. எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் முறையற்ற சிகிச்சையின் காரணமாக ஒரு ஃபுட்பால் பிளேயருடைய காலை எடுத்தாங்க சென்னையில. இது போன்ற முறையற்ற சிகிச்சைகள் எதுவுமே திமுகவினுடைய முதல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கோ அல்லது அவங்களுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ நடப்பதில்லை. இது எல்லாமே யாருக்கு நடக்குதுன்னா பொதுமக்களுக்கு மட்டும் தான் நடக்குது. இதை முக்காவாசி செய்யறது யாருன்னா திமுக காரனா இருக்கும். இவங்க காவல்துறையை கண்ட்ரோல் பண்ண முடியலையா, இல்ல நிர்வாகம் தன்மை இல்லைன்றீங்களா, இல்ல ஒருவேளை ஃப்ரீயா விட்டுட்டாங்கன்றீங்களா? காவல்துறை என்ன பண்றாங்க அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரியல. காவல்துறை என்ன பண்றாங்கிறது காவல்துறை தன்னுடைய கைகளில் வச்சிருக்க முதல்வருக்கு தெரியல. முதல்வர் என்ன பண்றாருங்கிறது யாருக்குமே தெரியல. தமிழ்நாடு இதுவரை இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழலை நோக்கி நகர்ந்ததே இல்லை. எல்லாத்துலயும் ஊழல். திமுக சார்பில் சொல்லப்பட்டது என்னன்னா, போதை பழக்கம் வர்றது எல்லாமே வடக்கிறது தான் வருது. மெத்தப்பட்டமைன் அப்படிங்கிற வார்த்தை இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக நமக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. மெத்தப்பட்டமைன்கிற வார்த்தை தமிழ்நாட்டுக்கு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஜாபர் சாதிக்கால. ஜாபர் சாதிக் யாரு? திமுகவினுடைய நிர்வாகி, அதுவும் அயலக அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகி திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவருடைய திரைப்படத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத கலையதாகும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் ராஜவேல் நாகராஜன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், தொடர்ந்து எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், அப்புறம் என்டிஏ கூட்டணி சார்பாகவே திமுக அரசாங்கத்தின் மீது தொடர்ந்து இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சின்ன சின்ன குற்றங்கள் நடக்கும். இப்போ எல்லா மாநிலங்களிலுமே குற்றம் நடந்துட்டு தான் இருக்குது. குற்றங்கள் நடக்காம ஒரு ஆட்சி இருக்க முடியுமா? அது நடக்க தான் செய்யும். இவங்க எலெக்ஷனுக்காக பூம் பண்றதுக்காக தொடர்ந்து எங்க மேல குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுடைய கருத்து இல்லைங்க, இது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு சுமத்தக்கூடிய அளவுல சூழல் இருக்காங்கிறது ஊடகவியலாளரான உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு இந்த நிமிஷம் காலையிலேருந்து இந்த நொடி வரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரைம் நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டும். ஸோ திருநெல்வேலியில ஒரு 11ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவனை அருவாளால வெட்டியிருக்கான். ஓகே, அபிராமபுரத்துல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்த ஒரு பெண் வந்து ராபிடோ டாக்ஸி புக் பண்ண போன இடத்துல அவங்களை கடத்தி கொண்டுட்டு போயிட்டு அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 நியூஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே இது வந்து ஒரு ஹை டைம் நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ரியாக்ட் பண்றாங்களோ இல்லையோ, பொதுமக்கள் அவங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. நேற்று பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டத்துல வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருப்பாரு. ஒரு 3 பெண் குழந்தைகளுடைய தகப்பனாக பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நானும் சொல்றேன். ஒரு பெண் குழந்தையினுடைய தகப்பனா சொல்றேன், எனக்கு இந்த சொசைட்டியை பார்த்தா பயமா இருக்கு. ஓகே, என்னுடைய பெண் குழந்தை இல்ல, அஃப்கோர்ஸ் எஸ், இதுல எந்த விதமான இது மிகைப்படுத்தி எனக்கு திமுக பிடிக்கலங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண ஒரு பெண் குழந்தைய போய் அப்பா கிட்ட போயிட்டு நீங்க கேளுங்க. தமிழ்நாட்டுல அந்த குழந்தை 5 வயசா இருக்கட்டும் அல்லது 10 வயசா இருக்கட்டும் 20 வயசா இருக்கட்டும், இங்க மூதாட்டிகள் வரைக்கும் வயதான பாட்டிகள் வரைக்கும் இன்னைக்கு பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறாங்கன்னா, இப்போ இந்த பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கறத வந்து வெறும் பாலியல் ரிலேட்டடான ஒரு விஷயமா மட்டுமே நம்ம எடுத்துட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அது அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இதுல இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த நபர்கள், ஓகே, கைது செய்யப்படக்கூடிய நபர்கள் கூடுமான வரை கஞ்சா போதையிலையோ அல்லது மது போதையிலையோ இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ப்ரூவனா காட்டுறாங்க. அவங்க வந்து கஞ்சா போதையில இருந்ததோ மது போதையில இருந்ததோ. ஸோ அப்போ இங்க கஞ்சாவும் மதுவும் புழக்கம் அதிகமானதனுடைய விளைவு, அந்த கஞ்சா போதையினுடைய விளைவாக அவன் போயிட்டு எந்த தப்பு வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் வருது. ரெண்டாவது, காவல்துறை மேல இருந்த பயம் சுத்தமா போயிடுச்சு. ஏன்னா இங்க காவல்துறை என்ன பண்ணுது, இங்க யாராவது அரசுக்கு எதிராக பேசினாங்கன்னா அந்த யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்றது, சோசியல் மீடியால போஸ்ட் போறவனை அரெஸ்ட் பண்றது, இவங்களெல்லாம் பிடிக்கிறதுல காட்டக்கூடிய தீவிரத்தை. அப்கோர்ஸ்ங்க, விவசாயிகளை கைது பண்ணி குண்டாஸ் போட்டாங்க. ஸோ விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்ட அரசாங்கம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்திருக்கான்னு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய அரசாங்கத்திற்கு ஒத்துவதக்கூடிய ஒரு துறையாக காவல்துறை இருக்கும் பொழுது ஒரு பயம் எப்படி இருக்கும்னு கேட்கிறேன். காவல்துறைங்கிறது வந்து தன்னிச்சையாக அது விருப்பப்படுவது போல யாரை வேணாலும் சுட்டுக் கொள்ளலாம், அதுக்கு ஒரு எதேச்சாதிகாரமான ஒரு போக்கு இருக்கணுங்கிறதுல நான் உடன்படலை.
காவல்துறை சர்வாதிகார தன்மையோட நடக்கக்கூடாது. ஆனா காவல்துறை மேல ஒரு பயம் இருக்கணும்ல. இல்ல அந்த பயம் வந்து இப்போ அதான் நீங்க சர்வதன்மையோட இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. பயம்ங்கிறது இப்போ 12th படிக்கிற பையன் இவங்கெல்லாம் மது போதையில இருக்கிறாங்க. இப்போ இவனுக்கு காவல்துறை மேல என்ன பயம் இருக்கு? இப்ப நீங்க சிந்தனையே இருக்கு. நீங்க சொல்றது வந்து இன்னொரு வகையிலான ஒரு சீர்கேடுங்க. அதாவது இப்போ மது குடிக்கிறது சரி தப்புங்கிற அந்த மாரல் போலீசிங்குள்ள நான் போக விருப்பப்படல. அது தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கறதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். பட் யாருக்கு ஆக்சசபிள் ஆகுது? நீங்க சொன்னதுதான். நானே என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் மது இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஆனா இங்க 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது கிடைக்காம இருக்கா? காலையில இத்தனை 12 மணிக்கு தான் டாஸ்மாக திறக்கணும்னு சட்டம் இருக்குது. ஆனா 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு தான் மூடுறாங்களா? தமிழ்நாட்டுல சென்னையில எல்லா இடங்களிலும் மது தங்கு தடை இல்லாம கிடைக்குது. கதவை மூடுறாங்களே தவிர, அதாவது வெளியில் தெரியக்கூடிய கதவை மூடிட்டு வெளியில் தெரியாத கதவை பின்பக்கமாக திறந்து வச்சு அத்தனை டாஸ்மாகளையும் வைக்கிறாங்க. சோ நேரடியாக கொள்முதல் செய்யப்படக்கூடிய மது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே டாஸ்மாக் முறைகேட்டிலே என்ன நடந்துச்சுன்னா, இங்கு நேரடியாக கொள்முதல் பண்ணக்கூடிய, அதாவது டாஸ்மாக் மூலமாக கொள்முதல் பண்ணி விற்கக்கூடிய மதுவுக்குன்னு ஒரு கணக்கு, டாஸ்மாக் மூலமாக வராமல், அதாவது கொள்முதலே செய்யப்படாமல் நேரடியாக ஆலைகளிடம் இருந்து பெற்று பன்மடங்கு லாபத்துக்கு விற்கப்பட்ட மதுவினுடைய கணக்கு வந்து அது பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எதுலையுமே வரல. அது பலாயிரம் கோடிக்கு அந்த மது ஊழல் நடந்திருக்குது. சோ அப்போ மது கணக்கில்லாம கிடைக்குது. எப்ப பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது. சோ கஞ்சா மது போதையில இருக்கக்கூடியவன் அடுத்து என்ன பண்ணுவான்? அவனுடைய எண்ண ஓட்டம் வந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு போகும் பொழுது அங்கு குழந்தைகள் முதல் வயதான மூதாட்டிகள் வரை இரையாகிறாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேற்று பாத்தீங்கன்னா முதல்வர் உட்காந்துட்டு ஸ்கூல் பசங்களை ஆட வச்சு டான்ஸ் ஷோ மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே குளத்தூர் தொகுதிக்கு போகும்பொழுது கூட்டமா வந்து குரூப் டான்சர்ஸ் எல்லாம் வச்சு நடனம் ஆடி அதையும் கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல உண்மையாகவே என்ன நடக்குதுங்கிறது முதல்வருக்கு தெரியுதானே எனக்கு தெரியல. விளாத்திக்குளம் இன்சிடென்ட்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பெண் வந்து சிறுநீர் கழிப்பதற்காக போன இடத்துல அந்த பெண்ணை வந்து இத மாதிரி வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொலை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு காணோம், மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்ன பொழுது ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்போ அந்த காவல் ஆய்வாளரை இப்போ ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பேக் இந்த பேட்டிக்கு முன்னதாக சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்போ ஒரு காவல் ஆய்வாளர்கிட்ட போயிட்டு ஒரு பெற்றோர்கள் வந்து என்னுடைய குழந்தையை காணும், என் பெண் குழந்தையை காணும்னா முதல்ல பல காவல் நிலையங்கள்ல சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? யார் கூட ஓடி போயிருப்பான்னு பாருங்க. அப்படிதான் இப்படியான பதில்கள் வந்து விழுது. சோ அப்ப காவல்துறையை நோக்கி, காவல் நிலையங்களை நோக்கி செல்வதற்கு ஒரு பொதுமக்கள் எப்படி ஒரு நம்பிக்கையோட போவாங்க? வெறும் பேருக்கு மட்டும் எல்லா போலீஸ் ஜீப்லையும் காவல் நிலையங்கள் வாசல்ல வந்து காவல்துறை உங்கள் நண்பன் எழுதிக்கிட்டா போதுமா? எந்தாவது ஒரு காவல் நிலையத்துக்குள்ளார நீ வெளிப்படையா சொல்லுங்க. இப்ப நீங்களும் ஊடகத்துல இருக்கீங்க, நானும் ஊடகத்துல இருக்கேன். ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நமக்கே ஒரு காவல் நிலையத்துக்குள்ளார போறதுக்குள்ளாம எவ்வளவு ஒரு பதட்டம் வருது. அங்க முதல்ல நம்மள முறையாக நடத்துறாங்களா, மரியாதையாக பேசுறாங்களா, நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அல்லது நம்ம சொல்லக்கூடிய புகார்களை காது கொடுத்து கேட்கிறாங்களா? அப்ப காவல்துறையை தன்னுடைய கைகளில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? நான் சொல்றது காவல்துறை மேல வரக்கூடிய பயம்னா, காவல்துறை கண்ணிலிருந்து தப்ப முடியாது. ஒரு முறையான ஒரு ரோந்து இருக்கு, ப்ராப்பரான ஒரு விஜிலன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க எப்படிங்க கைது பண்ணுவாங்க? எப்படிங்க இந்த மாதிரியான தவறுகளை நோக்கி போவாங்க? இப்ப அம்மா பேட்ரோல்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அஇஅதிமுக ஆட்சியில. பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே அம்மா பேட்ரோல் கொண்டு வந்தாங்க. சோ பிங்க் நிறத்துல அவங்களுக்கு என்று தனியாக ஒரு வாகனங்களை வடிவமைத்து பெண்கள் அதிகமாக வேலை முடிந்து செல்லும் பொழுது அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில இருக்கானே தெரியல. சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டில பாத்தீங்கன்னா ஒரு காவலாளி ஒருவரை கொன்று அவருடைய குடும்பத்தையே கொண்டு சமீபத்துல நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி, கடந்த ஒரு மாதத்தில் தமிழ்நாடு முழுக்க நடந்த கொலைகளை, இது போன்ற குற்றச்செயல்களை எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணாப்பிடான்னு ஏறி இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. இப்ப போக்சோ கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 77% 2021 இருந்து 2024 ஆண்டுகளுக்குள்ளார 3 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 77% ஆஃப் கேசஸ் வந்து ஸ்பைக் இருக்கு. இல்ல அதுக்கு அவங்க கீதா ஜீவன் என்ன சொல்றாங்கன்னா, இங்க அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதுனால கேஸ் அதிகமா இருக்குன்றாங்க, ஃபைல் பண்ணிருக்கோம். அதுதான் இது வந்து எப்படின்னா, நான் கூட ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதாவது கீதா ஜீவன் நீங்க சொன்னதுனால சொல்றேன், அவங்களுடைய சமூக நலத்துறை சார்பாக தான் இங்க சத்துணவு திட்டம்லாம் செயல்படுத்தப்படுது. குழந்தைகள் வந்து கவுண்டம்பாளையத்துல வந்து பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டு விட்டு ஃபுட் பாய்சன் ஆகி மயக்கம் அடைஞ்சு கிடக்குறாங்க. ஒரு திமுகவினுடைய நிர்வாகி எழுதுறாங்க, குழந்தைகள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், லேசான வாந்தி பேதி மயக்கம் மட்டும்தான், மற்றபடி சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஒருத்தங்களை விட்டு எழுத விடுறாங்க. சோ அப்படிப்பட்ட அமைச்சர் வந்து இதையும் சொல்லுவாங்க, இன்னமும் சொல்லுவாங்க. ஒரு சமூகத்தினுடைய மனசாட்சியோடு நான் உரையாடணும்னு நினைக்கிறேன். வெளிப்படையா சொல்லுங்க, அந்த 40 குழந்தைகள்ல ஒரே ஒரு குழந்தையாவது ஒரு திமுக கவுன்சிலருடைய குழந்தையோ திமுக அமைச்சரோட குழந்தையோ இருக்குமா? அரசு பள்ளியை நோக்கி போனோம்னாலே அடித்தட்டு மக்களுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடுறோம். இப்படியான ஒரு உணவை ஓகே ஸ்டேஜ்ல வச்சு பெரிய தொகுப்பாளர்லாம் கூட்டு வந்து டிடி கையால வந்து சாம்பார் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து சூப்பரா இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்க உண்மையாவே சாப்பிட்டு பார்த்து சத்துணவு சாம்பார் தானே நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பள்ளி விழுந்த சாம்பாரை ஸ்டேஜ்ல வச்சு நம்ம ஒரு இதே கேள்வி எதிர் தரப்பில் இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். இது போன்ற ஒரு உணவை, தரமற்ற ஒரு உணவை, இன்னும் சொல்ல போனா எழுதுறதே மல்டிப்ளை பண்ணி தான் கணக்கு எழுதுறாங்க. 50 பேர் சாப்பிட்ற ஸ்கூலுக்கு 200 பேருக்கு கணக்கு எழுத வேண்டியது, 200 பேருக்கு சமைச்சதாக சாப்பாடு போட்டதாக கணக்கு எழுதி இப்படித்தான் பல இடங்களில் சத்துணவு கூடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சோ அப்போ எல்லா இடத்திலும் ஊழல், ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல. நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது கூட சொல்றாரு, என்னன்னா இங்கு
எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு ஒரு அரசு வேலை என்பதை நாம் ஏதோ ஒரு தேர்வு எழுதி வென்று விடலாம். ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல சீனியாரிட்டியில ஒரு வேலை கிடைச்சிடும்னா அந்த வேலையை போட்டு கொடுக்கறது லஞ்சம். பெண்களுடைய பாதுகாப்பு 0. முதியவர்கள் குறிவைத்து கொல்லப்படுகிறார்கள். ஒரு கணவன் மனைவி ரீசெண்டா கொல்லப்பட்டாங்க 2-3 நாட்களுக்கு முன்னதாக பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கணவரை அடித்து கொன்று வயதான ஒரு பாட்டிய பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொலை பண்றாங்க. அப்ப சமூகம் எதை நோக்கி போகுது? இங்க இருக்கக்கூடிய இந்த காவல்துறை மேல் நான் சொல்லக்கூடிய பயம்ங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஈவன் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் கூட எடுக்கட்டுமே, தப்பே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை 7 வயசு குழந்தை கிட்ட குமாரபாளையத்துல ஒருத்தன் தப்பா நடந்துக்கிறானா அவனை எல்லாம் கொன்னாலுமே என்ன தப்புன்னு கேக்குறேன். அவனை சுட்டு கொன்னா கூட என்ன தப்பு? ஆனா இவங்க யாரை என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அவர்களை விசாரணைக்கு அழைத்து சென்றோம். அவர்களிடம் ஆயுதம் எங்கு பதுங்கி இருந்தது நாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனோம். அங்க ஆயுதங்களை எடுக்க போகும்போது அவங்க வேறொரு ஆயுதத்தை மறைச்சு வச்சிருந்தாங்க, அதை எடுத்து எங்களை சுட வந்தாங்க, அதனால நாங்க கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு 22 என்கவுண்டருக்கு மேல அந்த 5 வருஷத்துல பண்ணிருக்காங்க. நான் என்கவுண்டரா ஆதரிக்கலைங்க. ஆனா இந்த அரசு சொல்லக்கூடியது எல்லாமே பொய். இந்த அரசுக்கு ஒத்துவதக்கூடிய வகையில இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எந்த செய்தியும் பேசுறதே இல்லை. ஒண்ணும் இல்லைங்க. இந்த கவுண்டம்பாளையத்துல 40 குழந்தைங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆன நியூஸை பல செய்தி சேனல்கள் பகிரவே இல்லை. ஒரு கடத்துல சோசியல் மீடியால வந்து அந்த அழுத்தத்தின் காரணமா தான் எடுத்தாங்க. இங்க இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் அனைத்தையுமே திமுக தான் இயக்குகிறது. இங்க இருக்கக்கூடிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் அட்லீஸ்ட் இந்த மாதிரி பேசவாவது முடியுது. நான் இந்த மாதிரி ஓப்பனா இப்ப நான் உங்ககிட்ட சொல்ற மாதிரி இந்த கருத்துக்களை எனக்கு தெரியல நீங்க எவ்வளவு எடிட் பண்ணுவீங்க, இதுல இருந்து எவ்வளவு கட் பண்ண போறீங்கன்னு. ஆனா நான் சொல்றேன், இப்படி ஒரு செய்தி ஊடகத்துல பேசவே முடியாது. ஏன்னா இங்க செய்தி ஊடகத்துல பேசும்போது அந்த நெறியாளரும் யாருடைய சார்புடையவராக தான் இருக்காரு, கூடுமானவரை திமுக சார்புடையவங்களா தான் இருக்காங்க. அப்புறம் அங்க பேசுறதுக்கான சோர்ஸே இல்லை. நம்ம போய் அங்க கருத்து சொல்வதற்கான இடமே இல்லைங்கிறதுனால நாங்க எங்களை மாதிரியான பல ஆட்கள் வந்து கருத்து சொல்றதுக்கு இப்ப போறதே கிடையாது. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசல, சமூக ஊடகம் பேசிதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கே ஒரு நியூஸ் வருது. எதிர்க்கட்சி தலைவர் டெய்லி விலைப்பட்டியல் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொலைப்பட்டியல் போட்டுட்டு இருக்காரு. டெய்லி போடுறாரு, லிஸ்ட் போடுறாரு. இந்த கொலை இங்க நடந்தது, இங்க இந்த கொலை நடந்தது, இங்க இந்த கொலை நடந்தது. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு மாதிரி உங்களுக்கு டெய்லி கிரைம் ரிப்போர்ட் கார்டுன்னு ஒரு கார்டு போடலாம். அந்த அளவுக்கு தினசரி பல கொலைகள் இந்த மோட்டிவ்ல நடக்கிறது இதெல்லாம் எப்பவுமே நடக்கும். கொலைங்கிறது நடந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. அது காலகாலமாக இருக்கிறது தனிநபர் முன்பகையின் காரணமாக. ஆனா இது தனிநபர் முன்பகையின் காரணமாகத்தான் இவ்வளவு கொலைகளும் நடக்குது. நம்ம கடந்து போறோமா? அஜித்குமாருடைய கேஸ பார்த்திருப்பீங்க. அந்த கேஸ்ல இருந்து இப்போ இந்த நிமிஷம் நம்ம பேசிட்டு இருக்கிறது வரைக்கும் எத்தனை லாக்அப் டெத்துகள், அதற்கு முன்னதாக கடந்த 4-5 வருடங்கள்ல கணக்கில்லாத லாக்அப் டெத். இந்த லாக்அப் டெத்ல அடிச்சு கொல்லப்படுறவங்க எல்லாம் யாரு? அதுதான் நம்ம முக்கியமான ஒரு கேள்வியை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, அல்லது நடுத்தர இடைநிலை சாதிகளை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க மிகவும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களா இருக்காங்க. இவங்களால யாராவது ஒருத்தங்க மேல கை வைக்க முடியுமா? இங்க இருக்கக்கூடிய காவல்துறையை எடுத்துக்கோங்களேன். இந்த காவல்துறை யாரை மிரட்டும்? அவ்வளவுதான். ஒரு கவுன்சிலர் ஒரு கட்சி கொடி கட்டி வரக்கூடிய ஒரு காரை உங்களால் நிறுத்த முடியுமா? ஒரு கார்ல நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து திமுக கொடி கட்டின கார்ல போய் இடிச்சு அந்த பெண் இறந்து போன சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இதே போன்ற செய்திகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த பொழுது எப்படி எல்லாம் இந்த ஊடகங்கள் பேசின உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு தெரியல. ஒரு போக்குவரத்து காவலர் ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை எட்டி உதைத்து விட்டாருன்னு திருச்சியில ஒரு இன்சிடென்ட். அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு ஒரு வாரம் பேசினாங்க. சாத்தான்குளத்துல ஜெயராஜ் பினிக்ஸினுடைய கொலை வழக்கை வச்சு ஒரு ஆட்சியை மாற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்தார்கள். ஒரு அனிதாவினுடைய மரணம் போதுமானதாக இருந்தது. ஒரு ஜெய்ஸ்ரீங்கிற ஒரு பொண்ணு பேனர் விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னு அந்த இடம் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நான் மறுக்கல இல்ல. ஏன்னா இப்போ நம்ம இவ்வளவு கிரைம் ரேட்டு அதிகமா இருக்குன்னு சொல்றோம். இதுல பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கும் மற்ற கட்சி எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்குல்ல. இப்ப இதை முன்னெடுத்தது இல்ல அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கறதுல நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோங்கிறது ரொம்ப எதிர்கட்சிகள் என்ன பண்ண முடியும்? எதிர்கட்சிகள் ஒண்ணு ஊடகங்கள் மூலமாக பேசணும். ஊடகங்கள் தான் இந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. அவங்க போராட்டங்கள் தான் நடத்த முடியும். அந்த போராட்டங்களை நடத்துறாங்க. போராட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டா பர்மிஷன் கொடுக்கறது இல்ல. அப்படியே பர்மிஷன் கொடுத்தாலும் அந்த இடத்துக்கு வரக்கூடிய வாகனங்களை திருப்பி விட்டு அந்த இடத்துல கூட்டம் கூடாத மாதிரி பாத்துக்கிறது. முக்கியமாக எந்தெந்த இடங்களில் எல்லாம் இங்க வந்து அவங்க வந்து போராட்டம் நடத்துவதற்கு கேட்கிறாங்களோ அதை மாத்தி வெவ்வேறு இடங்கள்ல கொடுக்கறது. ஈவன் கரூர்ல நடந்த ஸ்டாம்பேட் வரைக்கும் உங்களுக்கே தெரியும். சோ அப்போ இந்த மாதிரியான இடத்தில் ஒரு பொதுமக்கள் கூடினால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குமோங்கிற பயத்திலே இங்க எதிர்கட்சிகள் பல போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. ஏன்னா காவல்துறை தானே இவங்க தானே வச்சிருக்காங்க. எலெக்ஷனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்போதைக்கு களத்துல போயிட்டு என்ன மாதிரியான ப்ரொடெஸ்ட் எல்லாம் முன்னெடுக்க முடியுமோ அதை அனைத்தையும் செய்வதற்கான சாத்தியங்கள் அனைத்தையுமே முடக்குறாங்க. சோ இங்க என்ன நடக்கணும்? திமுகவினுடைய மாநாடு நடக்கணும், அல்லது திமுகவினுடைய பொதுக்கூட்டம் நடக்கணும், அல்லது இவங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு, சாதனைகள் அவங்களே சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதை சொல்லி ஓட்டு கேட்பதற்கான கூட்டங்கள் நடக்குதே தவிர வேற எந்த ஒரு கூட்டத்துக்கும் அவங்க பெர்மிஷன்ஸே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா எந்த ஒரு எதிர்கட்சியும் இங்க ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நடத்தல. ஓகே, ஜல்லிக்கட்டு போராட்டம்ங்கிறது மக்களுடைய தன்னெழுச்சியின் காரணமாக வந்து அதற்கு பிறகு அதுக்குள்ளார ஒவ்வொரு கட்சிகளும் வந்து அவங்களுக்கு தேவையான அரசியல உள்ளார வந்து விதைச்சுக்கிட்டாங்க. ஆனா நான் சொல்ல வருது என்னன்னா, இப்போ நடந்து கொண்டிருப்பது வெறும் அரசியல் கட்சியினுடைய பிரச்சனை இல்லை. நான் மறுபடியும் சொல்றது, எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சனை அல்ல, இது நயினார் நாகேந்திரனின் பிரச்சனை இல்ல, அண்ணாமலையின் பிரச்சனை இல்ல, மோடி அமித்ஷாவினுடைய பிரச்சனையோ, அன்புமணி ராமதாஸ் டிடிவி தினகரனுடைய பிரச்சனை இல்லை. இது உங்க வீட்டுல என் வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனை. இங்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது
அதை பற்றி பேசாமல் இங்க ஊடகங்கள் கள்ள மௌனம் சாதிக்குதுன்னா அந்த ஊடகங்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. நாளைக்கு இந்த ஊடகங்கள் என்ன வேணாலும் சொல்லும். இந்த அரசினுடைய இது எப்படி இருக்குன்னா, இந்த சைனால பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து கோவிட் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வந்த பொழுது எல்லா நாடுகளும் எவ்வளவு பேர் இறந்து போனாங்கிற டெத் டோல் சொன்னாங்க. கடைசி வரை தன்னுடைய நாட்டில் எத்தனை மக்கள் கோவிடால இறந்து போனாங்கிறத சொல்லாத ஒரே நாடு யாருன்னா இந்த கொரோனா வைரஸை தோற்றுவித்த சீனா தான். சீனா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுக்கும் அவங்க முதல்ல சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா, கொரோனா பத்தின எந்த ஒரு நியூஸையும் கேரி பண்ணக்கூடாதுன்னு தான். ஸோ ஒரு சர்வாதிகாரம் மிக்க ஒரு நாடாக அது செயல்படுது. எதுக்காக இதை குறிப்பிடுறேன்னா, அந்த மாதிரி தான் இப்ப இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இந்த ஊடகங்கள் திமுக என்ன சொல்கிறதோ அதை மட்டும் சொல்வது, பெண் நிறுவனம் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் சொல்வது என்ற இடத்தை நோக்கி இவர்கள் நகர்ந்தாங்கன்னா நாளைக்கு இது பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு செய்திகளை கொண்டு சேர்க்கும். இந்த ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான இடமா பாக்குறேன். ஏன்னா இங்க தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய சாதனைகள், என்ன சொல்றேன், இந்த அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை தாராளமா சொல்லுங்க. இப்ப எனக்கு 1000 மாற்று கருத்து இருந்தாலும் ஸ்டாலின் எனக்கும் தான் முதல்வர், அது வேற விஷயம். ஆனால் என்ன நடக்குதுங்கிறதே மக்களுடைய கண்ணுக்கு கொண்டு போகாம இருக்கிறது ஒரு இன்டைரக்டான ஒரு எமர்ஜென்சி மாதிரி இல்லையா? எமர்ஜென்சியின் பொழுதுதான் நீங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய கைகள் கட்டப்படுறதாக நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதே போலதான் இப்போது இருக்கிறது. ஏங்க ஒரு 40 குழந்தைங்க அட்மிட் ஆயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல, அந்த நியூஸை கேரி பண்ண மாட்டேங்கிறாங்க. கடந்த ஒரு வாரத்துல இப்படி ஊடகங்கள் பேச பேச, அதாவது நான் சொல்றது சமூக ஊடகங்கள் இந்த டிஸ்கஷன்ஸ் வர வர எதிர்கட்சி தலைவர்கள் அதை கேள்வி கேட்க கேட்க இப்போது நியூஸ் ஒவ்வொன்றா பிக்கப் ஆகுது. ஒன்றும் இல்லை, நேற்று திருச்சியில இந்த என்டிஏ பொதுக்கூட்டம் முடிந்ததற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது அப்ப கேட்கிறாங்க, இந்த மாதிரி என்னங்க கூட்டணியில வந்து குழப்பமா அதுவா இதுவான்லாம் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இதெல்லாம் கேட்குறீங்களே, இந்த குழந்தைங்க எல்லாம் சாவுறாங்க, இவ்வளவு பேர் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, இதெல்லாம் பத்தி கேட்க மாட்டீங்களாங்கிறாரு. இந்த மாதிரி எத்தனை தடவை கேட்டாருன்னா, இந்த 4-5 வருடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை ஊடகங்கள் இந்த மாதிரி நேரடியா கேட்டிருக்காரு. இதெல்லாம் பேசுறீங்களே, வேற எதையும் பேச மாட்டீங்களா? நேத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி தொலைக்காட்சி ஊடகத்துல என்ன தலைப்புனா, என்டிஏ கூட்டணி பலம் பெறுகிறதா. ஏன்னா நேத்து விடிய காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ்வளவு கிரைம் ரெக்கார்டு, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதான் ஒரு நாள் ஒரு தலைப்பு வச்சு உங்களால ஒரு டிபேட் கண்டக்ட் பண்ண முடியல. கேட்டா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி, எடப்பாடி படம் இல்ல, பெரியார் படம் இல்லன்னு மட்டும் ஏங்க ஸ்டேஜ்ல அவர் இருக்கிறாரு, ஸ்டேஜ்ல அவர் தான் முன்னிலைப்படுத்துறாங்க, அவர் தான் வந்து, அதுவும் இன்னும் சொல்ல போனா அது ஒரே ஒரு இடத்துல, அந்த இடத்துலயுமே என்னன்னா இந்த பக்கத்துல எம்ஜிஆர், இந்த பக்கம் ஜெயலலிதா, இவங்க இருவருடைய படத்தையும் வைத்திருக்காங்க. மேல இந்த குட்டி குட்டியா எல்லா தலைவர்களுடைய படத்தையும் வைத்ததுல மிஸ் பண்ணிட்டாங்களா? இதை எடுத்து வட்டம் போட்டு காட்டிட்டு இருக்காங்க. நீ காட்ட வேண்டியது எது? இன்று வரை உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெண்ணை இதே போல பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறாங்க. அந்த பெண் தானாகவே அந்த இடத்தில் இருந்து தப்பித்து பக்கத்துல போய் ஒரு வீட்டு கதவை தட்டி அதற்கு பிறகு அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. இதான் ஆக்சுவலி நடந்தது. போலீஸால தேடி கண்டுபிடிக்க முடியல. அந்த பெண் கூட பயணப்பட்ட அந்த ஒரு ஆண் நண்பர் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு, இந்த மாதிரி போனோம், அந்த இடத்துல காரை நிறுத்தணும், இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு. தேடி கண்டுபிடிக்க முடியல. எங்க கோயம்புத்தூர்ல போலீஸ் இல்லையா, போலீஸ் ஃபோர்ஸ் இல்லையா? ஒரு பட்டாலியன் இறக்கி விட்டு தேடுறதுல என்னங்க பிரச்சனை? முதல்வர் வர்றாருன்னா மட்டும் வரிசையா நிக்க வைக்கிறீங்கல்ல, 10 அடிக்கு ஒரு போலீஸ், அந்த போலீஸ்லாம் அன்னைக்கு எங்க போனாங்க? சோ அப்போ ஒரு சாதாரண ஒரு வீட்டினுடைய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு இந்த குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை அவ்வளவுதான். அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க, இந்த கேள்வி நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு வீட்லயும் பாத்தீங்கன்னா இந்த சத்துணவு, எந்த ஒரு ஸ்கூல்லையும் இந்த சத்துணவு முறைகேடாக, அதாவது வழங்கப்படக்கூடிய அழுகி போன முட்டையோ அல்லது இந்த மாதிரி பள்ளி விழுந்த சாம்பாரையோ ஒரு திமுகவினுடைய ஒரு அமைச்சரோ அல்லது கவுன்சிலர் வீட்டு பிள்ளையோ சாப்பிட்றது கிடையாது. இங்கு எந்த ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கும் இவங்களுடைய திமுகவை சேர்ந்த அதிகாரத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனுபவிப்பது கிடையாது. எந்த ஒரு லாக்அப் மரணத்திலும் திமுகவை சேர்ந்தவர்களுடைய குடும்பம் பாதிக்கப்படுவதில்லை. எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் முறையற்ற சிகிச்சையின் காரணமாக ஒரு ஃபுட்பால் பிளேயருடைய காலை எடுத்தாங்க சென்னையில. சோ இது போன்ற முறையற்ற சிகிச்சைகள் எதுவுமே திமுகவினுடைய முதல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கோ அல்லது அவங்களுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ நடப்பதில்லை. இது எல்லாமே யாருக்கு நடக்குதுன்னா பொதுமக்களுக்கு மட்டும் தான் நடக்குது. இது முக்காவாசி செய்யறது யாருன்னா திமுக காரனா இருக்கான். அப்ப திமுக கொடி கட்டிக்கிட்டா அப்ப என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு அச்சம் மக்களுடைய மனதுக்குள்ளார வருது. இல்ல இவங்க காவல்துறையை கண்ட்ரோல் பண்ண முடியலையா, இல்ல நிர்வாகம் தன்மை இல்லைன்றீங்களா, இல்ல ஒருவேளை ஃப்ரீயா விட்டுட்டாங்க இல்லையா? காவல்துறை என்ன பண்றாங்க அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரியல. காவல்துறை என்ன பண்றாங்கிறது காவல்துறை தன்னுடைய கைகளில் வச்சிருக்க முதல்வருக்கு தெரியல. முதல்வர் என்ன பண்றாருங்கிறது யாருக்குமே தெரியல. இப்படியான ஒரு அரசாங்கம் எதுக்குன்னு மக்களுக்கும் தெரியல. அதனாலதான் மக்கள் ஒரு முடிவு எடுத்து இப்ப என்ன ஒரு இடத்தை நோக்கி நகரணும். நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, நீங்க உட்கார்ந்து யோசிங்க. நீங்க அரசியல் சார்பெல்லாம் விட்டுருங்க. நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, கேன்வாஸ் பண்ற மனநிலையெல்லாம் நான் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் விமர்சனங்கள் கூட இருக்குது. அதாவது நீங்க இன்னும் ஆக்கப்பூர்வமா செயல்பட்டிருக்கலாமே, இன்னும் வேகமா செயல்பட்டிருக்கலாமே, வச்சு நெருக்கடிகள் கொடுத்திருக்கலாமே. அதை தாண்டி இங்க பல பிரச்சனைகள் இருந்து நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கட்சியாகவே ஒரு இயக்கத்தை கட்டமைப்பதில், அதிலிருந்து துரோகிகளை களை எடுப்பதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு 4 வருடங்களாகவே இது இருந்துருச்சு. ரெண்டாவது, இதே போல அவர் 4 ஆண்டுகள் முதல்வராக இருந்தபொழுது ஊடகங்களை மிரட்டவோ அடிபணிய வைக்கவோ அவர் தெரியல. அவர் ரொம்ப டெமோக்ராட்டிக்கா அந்த 4 வருடங்கள் எடுத்துட்டு போனார். இவங்க ரொம்ப தெளிவா திட்டமிட்டு முதல் விஷயம்
ஒரு தப்பு நடக்குதா, அது மக்கள்கிட்ட எப்படி போய் சேருது? மீடியா மூலமா. அப்ப அந்த மீடியாவெல்லாம் கையில போடு, அந்த மீடியாவெல்லாம் நம்ம கையில் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனைத்து ஊடகங்களையும் இன்னைக்கு அவங்களுடைய ஒரு சப் வெண்டார் மாதிரி ஒரு கான்ட்ராக்ட்ல எடுத்துட்டாங்க. அந்த கான்ட்ராக்டினுடைய தொடர்ச்சியாக தான் இப்ப நம்ம பாக்குறோம். நாம என்ன பார்க்கணும், நாம என்ன கேட்கணுங்கிறத இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் டிசைட் பண்ணுது. எங்கேயோ உட்கார்ந்து இருக்கக்கூடிய யாரோ ஒரு சபரிசன் டிசைட் பண்றாரு, யாரோ ஒரு பெண் நிறுவனம் டிசைட் பண்ணுதுன்னா தமிழ்நாடு இதுவரை இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழலை நோக்கி நகர்ந்ததே இல்லை. எல்லாத்துலயும் ஊழல், எல்லாத்துலயும் ஊழல். இப்ப கே நேரு மேல இருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்பாக இடி அனுப்பிய கடிதம் நீதிமன்றத்துக்கு வந்து ஏங்க இன்னும் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்டா அதை பத்தி சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு இங்க யாருக்கும் திராணி இல்லை. ஆனா இவங்க எல்லோருமே எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்கள். ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய போரின் காரணமாக எல்பிஜியினுடைய தட்டுப்பாடுங்கிறது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். சோ அதை வந்து என்ன சொல்றாங்க, மோடி இதை தடுத்திருக்கலாம். எங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போற மோடி எப்படி தடுக்க முடியும்? குறுக்க போய் ரெண்டு பேரும் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சண்டை போடும்போது பிரிச்சு விடுவாங்க, அப்படியே பிரிச்சு விட்டு போக முடியும்? இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை, பல 100 ஆண்டுகளாக தொடரக்கூடிய பிரச்சனை. இந்தியா தள்ளி நின்று இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மத்தியஸ்தமும் பண்ண முடியாது, அதே நேரத்தில் சில விலக்குகளையும் பெறுகிறார்கள். இப்ப கன்செஷன் வாங்கியிருக்காங்க, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த போதை பழக்கத்துல சொன்னீங்க அதிகமா போதை பழக்கம் இருக்குன்னு. ஆனா திமுக சார்பில் சொல்லப்பட்டது என்னன்னா, போதை பழக்கம் வந்து வர்றது எல்லாமே வடக்கிருந்து தான் வருது, இறக்குறது ஃபுல்லா வட மாநிலங்கள்ல இருந்து தான் வர்றாங்க. ஜெகபர் சாதிக் அவங்க கட்சிக்காரர் தானே, ஜாபர் சாதிக் தானே. ஜாபர் சாதிக் மூலமா நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, நீங்களும் ஊடகவியலாளர், நானும் ஊடகவியலாளர், கேமராமேன் எல்லாம் இருக்காரு. மெத்தப்பட்டமைன் அப்படிங்கிற வார்த்தை இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக நமக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து பிளஸ் 2ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி குரூப் தான். மெத்தப்பட்டமைன்கிற வார்த்தை தமிழ்நாட்டுக்கு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஜாபர் சாதிக்கால. ஜாபர் சாதிக் யாரு? திமுகவினுடைய நிர்வாகி, அதுவும் அயலக அணியில இருக்கக்கூடிய நிர்வாகி. திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்களுடைய திரைப்படத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர், இங்க இருக்கக்கூடிய புரட்சி இயக்குனர் அமீர் அவர்களுக்கு நெருக்கமான நண்பர். இப்படி பல அடையாளங்கள் இருக்கு இந்த ஜாபர் சாதிக்கு. ஆமாவா இல்லையா? மெத்தப்பட்டமைன் அவர் தானே கடத்தினாரு, அந்த வழக்குல தானே அவர் பிடிப்பட்டாங்க. சோ இப்படிப்பட்ட ட்ரக்ஸ் எல்லாம், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம், கேள்விப்படாத போதை மருந்துகள் எல்லாம் கடந்த 4-5 ஆண்டுகளில் தான் தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்கிறது. நான் நீங்க சொல்ற அதே லாஜிக் படியே வருவோம். வடக்குல இருந்து வருதுன்னு வச்சுப்போம், வடக்குல இருந்து வரத தெற்குல நீங்க தடுக்க வேண்டியதானே? அப்ப தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எல்லையை யார் இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க? அதையும் மத்திய அரசு தான் மேனேஜ் பண்ணுதா? நீங்கள் சொல்லும் வாதப்படி உண்மையாகவே வச்சுப்போமே, வடக்கிலிருந்து வருகிறது, அத்தனை மாநில போலீஸுமே வந்து இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். நீங்கள் சொல்ல லாஜிக் படி குஜராத்தில் வருகிறது, குஜராத் மூலமாகத்தான் இந்தியாவுக்குள் வருகிறது. சரி, இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தடுக்க வேண்டியதானே? ஏன் தடுக்க முடியாதா? ஏன் தடுக்க முடியாதுன்னா, ஏன்னா விக்கிறவன் திமுக நிர்வாகி, அப்புறம் எப்படி நீங்க தடுப்பீங்க? ஒண்ணும் இல்லை, இந்த சென்னையில துறைப்பாக்கத்துல இந்த நிறைய ஐடி நிறுவனங்கள் இருக்குது. இங்க ஒரு கஞ்சா வியாபாரியை பிடிச்சாங்க. அந்த கஞ்சா வியாபாரி வந்து ஒரு பெண், அவங்க திமுக நிர்வாகி. அவங்க காலகாலமா அவங்க தான் துறைப்பாக்கம், பெருங்குடி, இங்க இருக்கக்கூடிய சிறுசேரி வரைக்குமான இந்த ஐடி செக்டருக்கு கஞ்சா விற்கிறது. சோ அப்போ உங்க கட்சி நிர்வாகிகள் தினசரி அரெஸ்ட் ஆகுறாங்க, தினசரி அரெஸ்ட் ஆகுறாங்க. ஏங்க மண்ணில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னா விண்ணில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்க. ஒரு ஏர் ஹோஸ்டஸ் பாத்தீங்கன்னா மது போதையில ஒரு திமுக திருவள்ளூர் கவுன்சிலர் முறைகேடாக நடந்து கைது செய்யப்படுறாரு. அதை பத்தி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசினாங்களா? எவ்வளவு பெரிய ஒரு அவமானம், தேசிய அளவிலான அவமானம். ஒரு இண்டியோ ஏர்லைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர் ஹோஸ்டஸ் போயிட்டு தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. சோ அப்போ இது எல்லாத்தையும் பத்தி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசுவதே கிடையாது. இன்னொன்னு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த 5 ஆண்டுகளுடைய தொடக்கத்துல முதல் இன்சிடென்ட் கனிமொழி அவர்கள் பங்கேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் காவலர் கிட்ட அத்துமீறினாங்க 2 காவலர்கள், 2 திமுக நிர்வாகிகள். அந்த வழக்கு வெளியில மத்தியஸ்தம் பேசி முடித்து வைக்கப்பட்டது. அவர்கள் கைது செய்யப்படவே இல்லை கடைசி வரை. யார் கலந்துகிட்ட கூட்டம்? கனிமொழி அக்கா. சோ அப்ப கனிமொழி அக்கா கலந்துக்கிற கூட்டத்தில் நடந்த இந்த இன்சிடென்ட்டே இப்படி மூடி மறைச்சாங்க. அப்பவே இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும், இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும், இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியும் அன்னைக்கு கேள்வி எழுப்பியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அன்னைக்கு இதெல்லாத்தையும் நம்ம கடந்து போனதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இப்படி இருக்கும். இதையும் நாம் கடந்து போனால் தமிழகம் எதை நோக்கி போகும் என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். சூப்பர் ஸ்டார் வந்து 96ல சொன்னாரு, ஜெயலலிதா அவர்களுக்கு மீண்டும் வாக்கு செலுத்தினால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இருக்கு. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத கலை யதார்த்தம். இல்லை, இப்போ நம்ம கிரைம் ரேட்டு இங்கே அதிகரிக்கிறது ஒருவேளை டெக்னாலஜினாலயா, இல்லைன்னா உண்மையிலே ஆட்சி சரியில்லை, இல்லை சமூக பிரச்சனையா இதை பார்க்கணுமா, இல்லை ஆட்சினால ஒரு கிரைம் ரேட்டு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு இதை பார்க்கணுமா? இல்லைங்க, ஒரு ஃபர்ஸ்ட் விஷயங்க, இங்க வந்து மது, கஞ்சா, போதை புழக்கம், அதனுடைய அக்சசபிலிட்டி இன்னைக்கு அதிகமா இருக்கு. இந்த 5 ஆண்டுகள்ல அதுதான் ரொம்ப இந்த டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி எல்லாத்தையும் நம்ம ரெசிஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும், டெக்னாலஜி அப்படிங்கிறது எல்லோருக்கும் இன்னைக்கு ஈஸிலி அக்சசபிளா இருக்கு. இன்னைக்கு இணைய வழியாக நடைபெறக்கூடிய குற்றங்களை தாண்டி களத்தில் நாம் பார்க்கக்கூடிய குற்றங்கள் ரொம்ப அதிகமா இருக்குது. சோ செயினை பறிச்சுட்டு போகக்கூடிய சம்பவங்கள் தொடர்கதையா நடக்குது, பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்கதையா நடக்குது, வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தொடர்ச்சியாக நடக்குது,
இங்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை சேர்ந்தவர்களே நேரடியாக அந்த நிர்வாகிகளே பல குற்றச்செயல்கள்ல சம்பவங்கள்ல ஈடுபடக்கூடிய செய்திகளை நம்ம தொடர்ச்சியா படிச்சுட்டு இருக்கோம். அப்போ இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷனா நான் பாக்குறேன். என்னோட கவர்மெண்ட் இருக்குது, என் கவர்மெண்ட் இருக்கிறதுனால நான் என்ன வேணாலும் பண்ணலாம், காவல்துறை என்ன ஒன்றும் கேள்வி கேட்காது. சோ அப்ப காவல்துறை ஒன்றும் கேள்வி கேட்காது அல்லது கேள்வி கேட்க கூடாது, அது திமுக காரனா இருந்தாங்கிற அளவுக்கு ஒரு சிஸ்டத்தை இவங்க செட் பண்ணதுக்கு பிறகு இப்படிதானே இருக்கும். இதுல நம்ம ஒன்னும் ஆச்சரியப்படுறது கொடுமை இல்லை. இதுல டெக்னாலஜி மேல பழி போடுறதோ அல்லது வந்து மாரல் போலீசிங் பண்றதோ அல்லது வந்து இங்க பொதுமக்கள் கிட்ட நம்ம அறிவுரை சொல்றதோ சாத்தியமே படாது. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்த அரசு தவறிடுச்சு. வெறும்னா நான் என்னை அப்பான்னு அன்போடு அழையுங்கள்னு சொன்னா மட்டும் போதாது. ஒரு அப்பானா ஒரு அப்பாவா நடந்துக்கணும். எத்தனையோ பெண்களுடைய அம்பல குரல்கள், எத்தனையோ பெண்களுடைய அந்த கூக்குரல்கள், காப்பாத்துங்கன்னு கத்தக்கூடிய குரல்கள் எல்லாம் முதல்வர் ஸ்டாலினுடைய காதுகளில் விழுந்திருந்ததுன்னா எப்பவோ அவர் வந்து இந்த ஒரு ஆக்ஷன் பிளான்ல இறங்கி இருந்திருப்பாரு. இந்நேரம் சட்டம் ஒழுங்கு சீர் செய்யப்பட்டிருக்கும். அவருடைய காதுகளில் அது விழவில்லை. ஏன்னா அவருடைய காதுகளில் எப்போதும் அவரை வந்து போற்றி புகழ்ந்து சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லக்கூடிய அந்த குரல்கள் மட்டுமே கேட்டுட்டு இருக்கு. அவரை சுத்தி அப்படி ஒரு ஜாலரா அடிக்கிற ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இருந்தாருன்னா அது மட்டும் தான் கேட்கும். தமிழ்நாட்டினுடைய உண்மையான நிலவரம், உண்மையான சிச்சுவேஷன் என்னன்னு அவருக்கு தெரிய போறது இல்லை. இந்தியாவிலேயே பெண்களுடைய பாதுகாப்புல சென்னை முதலிடத்துல இருக்கு. இது நகைச்சுவை பேட்டியா? நீங்க சீரியஸான பேட்டி நினைச்சிட்டு இருந்தேன். இது நகைச்சுவை கேள்வியா? தனியா கட் பண்ணி போட்டுருவீங்களா? அதை முதலமைச்சரே அப்படிதான் சொல்றாரு. சட்டப்பேரவை அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு. பொதுமக்களை ரோட்ல இறங்கி கேட்க சொல்லுங்க, வாங்க ரோட்டுக்கு போவாங்க, அவரும் வர சொல்லுங்க. ஒரு 100 பேரை போய் சந்திச்சுங்க. குஜராத்தையோ இல்ல பீகாரையோ பாத்தீங்கன்னா நாங்க நல்லதா இருக்கிறோம், பெண்கள் நல்லா இருக்கிறாங்க இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நியூஸ்லயும் நான் ரீசெண்டா ஒரு உத்தரப்பிரதேசத்திலயோ அல்லது பீகார்லயோ இந்த மாதிரியான ஒரு செய்திகளை நான் கேள்விப்படலைங்க. இந்த மாதிரி ஒரு அமைச்சருடைய மகனுக்கு வந்து சாமரம் வீசக்கூடிய ஒரு அமைச்சரவையை நான் பார்க்கல. இங்க திமுக காரனாலே எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பேசக்கூடிய நபர்களை பார்க்கல. பொதுவெளியில் அவதூறாக மிக கேவலமாக பேசக்கூடிய பேச்சாளர்களை தொடர்ச்சியாக ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கட்சியை நான் பார்க்கல. பட்டைனா இப்படி, நாமம்னா இப்படின்னு பேசக்கூடிய ஒரு அமைச்சரை மீண்டும் அமைச்சரவையில சேர்க்கக்கூடிய ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டை நான் எந்த ஊர்லயும் பார்க்கல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஒரு ஆளையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து பெண் உரிமை, சமத்துவம், சமூக நீதினு இவங்க பேசுறாங்க. இதெல்லாம் வந்து வெட்கக்கேடு. பொன்முடி மாதிரியான ஒரு கேவலமாக பேசக்கூடிய ஒரு நபரை எல்லாம் வந்து இவங்க இன்னமும் ஒரு மூத்த தலைவருங்கிற ஒரு பட்டியல அவர்கிட்ட இருந்து பொறுப்பை பறிப்பாங்க, பதவியை பறிப்பாங்க, அப்புறம் திரும்ப கொடுப்பாங்க. மக்களை இவங்க எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்கள் எந்த ஒரு ஸ்டேட்லயும் நடக்கல. ஓகே, சோ இதை நினைத்து உண்மையாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் வெட்கி தலைகுனிய வேண்டும். சும்மா கம்பாரிசனுக்கு வந்து உத்தரப்பிரதேசம், பீகார், நாங்க உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் நாங்க ஓட்டு போடலங்க, நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். நீங்க நல்லாட்சி கொடுப்பீங்கன்னு சொல்லிதானே ஓட்டு வாங்குனீங்க, அப்படித்தானே சொல்லி எங்கள்கிட்ட ஓட்டு வாங்குனீங்க. அப்ப நீங்க கொடுக்கலைன்னா நீங்க அதற்கு பதில் சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ஓட்டு போட்டிருந்தோம்னா நாங்க அங்க போயிட்டு கேட்கலாம். சோ அந்த கம்பாரிசனுக்கு நான் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் கொண்டுட்டு வரதை நான் முழுக்க இவங்களுடைய ஒரு ஃபெயிலியரா நான் பாக்குறேன். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய ஆதங்கத்தை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.